ஓம் நமோ வெங்கடேஷாய. டிடிடியில் ஒரு முக்கியமான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி டிடிடியில் சொல்லியிருந்தாங்க, ஒவ்வொரு மாதத்தோட முதல் செவ்வாய்க்கிழமை மட்டும் உள்ளூர் பக்தர்களுக்கு ஸ்ரீவாரி தரிசனம் வழங்கப்படும் சொல்லிட்டு, இப்போ டிசம்பர் 3ஆம் தேதி அவங்களுக்கு உண்டான தரிசனத்தோட டோக்கன் நாளைக்கு காலையில் வந்து வாங்கிக்க சொல்லியிருந்தாங்க. திருப்பதியில் இருக்கிறவங்க மகத்தி ஆடிட்டோரியத்திலும், திருமலாவில் இருக்கிறவங்க கம்யூனிட்டி ஹால்லையும் வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த டோக்கன் அவங்க வாங்கிறதுக்கு முக்கியமான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. உள்ளூர் பக்தர்கள்னா யார்னா, திருப்பதி ரூரல் அர்பன் ஏரியாவில் இருக்கிறவங்களும், சந்திரகிரி ரேணுகுண்டா மண்டலத்தில் இருப்பவர்களும், திருமலாவில் இருப்பவர்களும். அந்த கைட்லைன்ஸ் என்னென்னா, டோக்கன் வாங்கிறதுக்கு வரப்பையும் ஒரிஜினல் ஆதார் எடுத்துக்கிட்டு வரணும், தரிசனத்துக்கு போகிறப்பையும் ஒரிஜினல் ஆதார் எடுத்துக்கிட்டு வரணும். அடுத்து இந்த டோக்கன் ஃப்ரீயாக வழங்கப்படும்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. பில்கிரிம் வித் டோக்கன் ஷால் என்டர் த ஃபுட்பாத் திவ்ய தர்ஷன் என்ட்ரன்ஸ் VQC ஃபார் ஸ்ரீவாரி தர்ஷன் அலாங் வித் தேர் ஒரிஜினல் ஆதார் கார்டு. இந்த என்ட்ரி பாயிண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோவிடுக்கு முன்னாடி 300 தரிசனத்தோடையே நடந்து போகக்கூடிய பக்தர்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதுவாக இருக்கலாம். அதனால தான் திவ்ய தர்ஷன் என்ட்ரி பாயிண்ட்டுன்ட்டு இப்போதைக்கு எதுவும் கிடையாது. நடந்து போகிறவங்க, கார் ஜீப் பஸ்ஸில் போகிறவங்க ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், ஸ்ரீவாரி மெட்டில் வாங்கக்கூடிய திவ்ய தர்ஷன் டோக்கன், இதை வாங்கிட்டு ATGH சர்க்கிள் வழியாக தான் நம்ம இப்போ போகிறோம். திவ்ய தர்ஷன் என்ட்ரன்ஸ்னு சொல்லிட்டு இப்போ கிடையாது, ஆனால் கோவிடுக்கு முன்னாடி இருந்தது. ஆனால் இதை அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, திவ்ய தர்ஷன் என்ட்ரன்ஸ்னு சொல்லிட்டு. பக்கத்துலேயே VQCன்னு போட்டிருக்காங்க. இப்போ கொடுக்குற ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனுக்கு ATGH சர்க்கிள் தான் என்ட்ரி பாயிண்ட். ஸோ அந்த பழைய திவ்ய தர்ஷன் டோக்கன் வழியாக இவங்கள அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். லோக்கல் ரெசிடென்ட்ஸ் 2 பேர்கிட்ட கேட்டேன். திருப்பதியில் இருக்கிறவங்கள்ட்டையும் சரி, திருமலாவில் இருக்கிறவங்கள்ட்டையும் சரி, அவங்க 300 தரிசனம் வழியாக தான் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸ்லாட் கூட மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் இருக்கும். நாளைக்கு காலையில் அவங்க அந்த டோக்கன் கொடுத்ததும் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஈவன் தரிசனம் பார்த்துட்டு வந்து கூட சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொன்னோன்னா நானும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பட்டு இந்த ப்ரெஸ் ரிலீஸில் கொடுத்துருக்கிற அப்டேட் படி திவ்ய தர்ஷன் என்ட்ரன்ஸ் VQCன்னு போட்டிருக்கிறதுனால என்னோட கெஸ் என்னென்னா, பழைய திவ்ய தர்ஷன்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி பாயிண்ட் இருக்கும். நம்ம அலிப்பிரி வழியாக நடந்து போனாலோ, ஸ்ரீவாரி மெட்டு வழியாக நடந்து போனாலோ நமக்கு ஒரு டேகை போட்டுட்டு திவ்ய தர்ஷன் என்ட்ரன்ஸ்னு சொல்லிட்டு 300 தரிசன கியூவோட பேரலாக போகும். ஸோ அதோட இவங்கள அலோவ் பண்ணுறாங்க. ஒருவேளை அப்படி இருந்தால் ரொம்ப நல்ல விஷயம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டும் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த டோக்கன் ஒரு தடவை அவங்க வாங்கிட்டாங்கன்னா மறுபடியும் வாங்குறதுக்கு 90 நாட்கள் டைம் கேப் கேட்குறாங்க. ஆல்ரெடி அங்க பிரதர்ஷனத்துக்கு கூட அது லக்கி டிப் வச்சு 90 நாட்கள் டைம் கேப் வேறு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. 250 டோக்கன் போல். நம்ம கூட தான் எல்லாம் ஒன்றா தான் நம்மலாம் சேர்ந்து அங்க பிரதர்ஷனம் செய்வோம். அதுக்குமே 300 தரிசனம் கியூ தான் எல்லாம் ஒன்றா போகிறதுனால. ஸோ இதுக்கு 90 நாள்னு டைம் கேப் கொடுத்துருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் மாதிரி இருக்காது. 300 தரிசனம் கிட்ட ஏதாவது ஒரு என்ட்ரி வழியாக விடுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது இது என்னோட கெஸ். அங்கே திருப்பதியில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டதுக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னாங்க. பட் நாளைக்கு நமக்கு கன்ஃபார்ம்டாக தெரிஞ்சிடும். டோக்கன் வாங்கிட்டு அவங்க நாளைக்கு சுவாமி தரிசனம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாங்க, விரைவில் அலிப்பிரியில் திவ்ய தர்ஷன் டோக்கன் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்கேஸ் அலிப்பிரியில் திவ்ய தர்ஷன் டோக்கன், ஸ்ரீவாரி மெட்டில் திவ்ய தர்ஷன் டோக்கனும் கொடுத்தாங்கன்னா நடந்து போகிற பக்தர்கள் கேட்டகரியில் நம்மளும் வந்துடுவோம். பழையபடி கோவிடுக்கு முன்னாடி அதே திவ்ய தர்ஷன் என்ட்ரி பாயிண்ட் வழியாக விட்டால் ரஃப்லி ஒரு 3 to 4 ஹவர்ஸ்க்குள்ளார நம்ம சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இவங்களுக்கும் கொடுத்துட்டு நமக்கும் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு உள்ளூர் பக்தர்களுக்கு ஃப்ரீயாக தரிசனம் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அண்டு கைட்லைன்ஸோடு அலோவ் பண்ணுறாங்க. 90 நாட்களுக்கு ஒருக்க தான் சுவாமி தரிசனம் இதில் பார்க்க முடியும் சொல்லிவிட்டு நாளைக்கு டோக்கன் வாங்கிட்டு நாளைக்கு அவங்க சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்தோன்னே ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நானும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி திவ்ய தர்ஷன் வழியாக நடந்து போகிறவங்களுக்கும் அந்த என்ட்ரி பாயிண்ட் வழியாக இன்கேஸ் விடுறாங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அடுத்து திருமலாவில் இருக்கக்கூடிய டேம்ஸ் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. பாபவிநாசம், ஆகாஷகங்கா, கோகர்பம், குமரதாரா, பசுபதாரா டேம்லாம் இருக்குது. ஸோ இங்கேருந்து தான் நம்ம திருமலாவில் யூஸ் பண்ணுறதுக்கு வாட்டர் சப்ளை, சோர்ஸ் ஆஃப் வாட்டர். ஈவன் திருப்பதியில் கல்யாணி டேம்னு நினைக்கிறேன், அங்கேருந்து கூட எடுத்துக்கிறதா ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க. ஸோ திருமலாவில் இருக்கக்கூடிய டேம்ஸ் எல்லாமே இப்போ நல்லா மழை பெஞ்சதுனால தேவைக்கேற்ப இப்போது வாட்டர் இருக்குது அப்படிங்கிறத அந்த கெப்பாசிட்டி எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க டீட்டெயிலாக டிடிடி ப்ரெஸ்ஸில்.
நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 73,619 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.35 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 25,112 பேர். டைரக்ட் சர்வ தர்ஷனம் 12 மணி நேரம் அர்த்தம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் ஏர்லி மார்னிங் டைம் ஸ்லாட்டில் பார்க்கறதுக்கு 1லேருந்து 2 மணி நேரமும், மதியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான டைம் ஸ்லாட்டில் பார்க்கறதுக்கு 4லேருந்து 6 மணி நேரமும் ஆகலாம். சீக்கிரமாக ஒரு முக்கியமான சேஞ்சஸ் நம்ம இந்த ஃப்ரீ தர்ஷனம் சீக்கிரமாக போய் சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வரதில் எதிர்பார்க்கலாம். மெயினாக நடந்து போய் சுவாமி தர்ஷனம் பார்க்குறவங்களுக்கு தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா கொடை வச்சுக்கோங்க. எல்லாருமே ஷால் ஸ்வெட்டர் வச்சுக்கோங்க. காலையில் வெயில் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது, நல்ல பனியாக இருக்குது. கோவிடுக்கு முன்னாடி நடந்து போய் அந்த சீக்கிர தரிசனம் சொல்லிட்டு திவ்ய தர்ஷன் என்ட்ரி பாயிண்ட் வழியாக சுவாமி தர்ஷனம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நானும் பார்த்துருக்கேன், ஞாபகம் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்திலே பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின இன்ஃபர்மேஷன் எவ்ரிடே இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணிட்டு வரேன். நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உடனுக்குடன் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.